ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் தாவேகா நடத்த போகிற மாநாட்டை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அங்கே எப்படியெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான இடம், எத்தனை ஏக்கர் அந்த இடத்தோட பரப்பளவு, இது எல்லாமே பார்ப்போம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி சென்னையில் விக்கிரபாண்டி சாலையில் அதாவது முதல் மாநாட்டை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயண்ணா அவர்கள். அன்னைக்கு அந்த மாநாடு நடந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 85 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிற பாரபத்தி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகாவோட 2வது மாநாடு நடைபெற இருக்குது. இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுமார் 500 ஏக்கருங்க. அப்போ இந்த மாநாடு மதுரையே குலுங்க போகுது. இப்போ இந்த மாநாடு நடக்கிறதுக்கான வேலைகளை அங்கே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்காகவே மக்கள் அங்கே சாரையாக வந்துக்கிருக்காங்க இந்த மாநாடு நடக்க போகிற இடத்த பார்க்கவே. அப்போ மாநாடு நடக்கும்போது எவ்வளோ மக்கள் வருவாங்க, அதாவது சுமார் ஒரு எதிர்பார்ப்பே 15 லட்சத்துக்கு மேலே தான் மாநாட்டு நடக்கிற அன்னைக்கு மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ 15 லட்சம் மக்களும் அந்த இடத்துல ஒன்று கூடுனா எப்படி இருக்கும்? சும்மா அப்படியே களை கட்டி நிற்க போகுதுங்க. மதுரையே ஸ்தம்பித்து நிற்க போகுது. அந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த தாவேகாவோட 2வது மாநாடு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயண்ணா பேசுகிறதை கேட்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம விஜயண்ணா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே ஒரு மக்களும் பேசுகிறத பார்க்கும்போது நிறைய இந்த பேர் பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது மக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளித்து பேசுகிறாங்க, இப்போ நடக்கிற ஆட்சி சரியில்லை அப்படின்னு. அப்போது மக்களோட மனசில் ஏற்கனவே வேரூன்றி நிற்கிறவர் தான் இந்த வெற்றி கழகம் தாவேகா வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா அவர்கள். ஏற்கனவே மக்கள் மனசில் தளபதியாக நின்றவர். நாளைக்கு இல்லை, இன்றைக்கே அவர் தமிழ்நாட்டோட தலைவராக அவங்க முத்திரை குத்திட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்காக நான் அவருடைய வேலைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா, ஒருத்தர் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் வருவாங்க. ஆனால் நம்ம தலைவர் விஜயண்ணா அவர் ஏற்கனவே இந்த 3மே அவர்கிட்ட இருக்குது. பேரும் இருக்குது, புகழும் இருக்குது, பதவியும் இருக்குது, பணமும் இருக்குது. இப்போ அவர் ஒரு படம் நடித்தாலுமே கோடிகளுக்கு மேலே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இத்தனை பிரச்சனைகள் அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவர் முறியடித்து வந்துக்கிருக்கார் அப்படின்னா அவரோட மனசில் ஒன்றே ஒன்று, நம்மளை கொண்டாடுற மக்கள் நல்லா இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு தன்னால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னா அவர் இப்போவே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிருக்காரு, நாம் எல்லாம் பார்த்துக்கிருக்கோம். ஆனால் அதை எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இது எல்லாம் இல்லாமல் அவர் நினச்ச மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவருக்கு இந்த முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வேணும். அதுக்காகத்தான் அவர் அரசியலில் இறங்கியிருக்காரு. அப்போது நமக்காக இத்தனை பிரச்சனைகளை சந்தித்து வருகிற ஒருத்தரை நாம் ஜெயிக்க வைக்கணும்.
கண்டிப்பாக தமிழக மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற தேர்தலாக தான் இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கிற தேர்தலாக தான் இருக்கும். இங்கே வெற்றி பெறக்கூடியவர் நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா அவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.